வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்துட்டு இப்போ வந்து சம்மர் டைம் ஆச்சா, சரியான வெயிலாக இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம பாறைக்குழிக்கு போய் குளிக்கிற போகிறோம். இப்போ வந்துட்டு நாங்கள் குளிக்கிற போகிறதா இன்றைக்கான விளாகு. முழுசாக வீடியோ பாருங்கள். இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறோம் நீங்கள் வீடியோ பார்க்க போகிறீங்க. அண்ணன் வந்தாச்சு. ஹாய் பாருங்கள் நண்பர்களே, இன்றைக்கி போயிட்டு வீடியோவில் பண்ணுறோம் பாருங்கள். போகிற ரோட்டு பாருங்கள், ரொம்பவுமே மோசமாக இருக்குது. ரோடு பாருங்கள் எப்படி குண்டும் குழியுமாக இருக்குது. இதெல்லாம் லாரி போகிற வழி, அதனால் ரோடு அப்படி தான் மோசமாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு நீச்சல் தெரிஞ்சவங்க போங்க. நீங்கள் வந்துட்டு நான் ஒரு பெரிய சம்பவம் பண்ண போகிறேன் நண்பர்களே. இந்த சம்பவத்தை நீங்கள் முழுசாக பாருங்கள். இது வந்துட்டு இந்த இடத்துல பூரா வந்துட்டு மாங்காய் மரம் இருந்தது. இப்போ எல்லாத்தையும் அழித்து வெறும் மொட்டை வெயிலாக இருக்குது. சரியான வெயில். லைன் பூரா பாறைக்குழி தான். இப்போ நம்ம பார்க்க போகிற பாறைக்குழி, நம்ம வந்திருக்கிற பாறைக்குழி இதுதான். பாருங்கள் தண்ணி எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு. பாறைக்குழி பார்த்தாலே பயமாக இருக்குது. ஆல்ரெடி குளிக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க, அது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். பாறைக்குழி பாருங்கள் எப்படி இருக்குது. கீழே பாருங்க பாறைக்குழி சைஸ் பாருங்க. அங்கே கிடக்கிற தர்மாக்கோலெல்லாம் நம்ம பசங்க கொண்டு வந்த தர்மாக்கோல் தான். அண்ணா நீ காசு வச்சிருந்தா அப்படியே குதிச்சுட்டேன். காசு வச்சிருந்தா அப்படியே குதிச்சுட்டேன். காசு இருந்தது அப்படியே குதிச்சுட்டேன். காசு இல்லையா நண்பர்களே? இங்க பாருங்க ஜாலியா குதிச்சுட்டு இருக்கிறாங்க. ரெடி அங்க வருங்க. அப்படி போடு. பெல்ட்டோட குதிக்கிறா, பெல்ட் எடுத்து போகாதா நண்பர்களே? இங்கே பாருங்க ஜாலியாக குளிச்சுட்டு இருக்கிறாங்க. நமக்கு நீச்சல் தெரியாதுங்கிற ஒரே காரணத்தினால நான் மேலே நிற்கிறேன். நீச்சல் தெரியாமல் யாரும் இதை ட்ரை பண்ணாதீங்க. பாருங்க பேக் நீச்சல் போட்டுருக்குறாங்க ஜாலியாக. அவங்க ஜாலியாக பார்த்துட்டு இருக்கலாம். தண்ணி பாருங்கள் எவ்வளோ ப்ளூவாக இருக்குதுன்னு. அவங்க பாருங்கள் எவ்வளோ தூரம் போயிட்டுருக்குறாங்க. பாறையே ரொம்ப தூரம் ஜாலியாக போயிட்டுருக்குறாங்க. ஓடா ரொம்ப தூரமெல்லாம் போக வேண்டாம், வாங்க இங்கேயே வாங்க, வீடியோ காண்டியல்ல. இங்கே பாருங்க காய்ஸ் அவ்வளோ தூரம் போயிட்டாங்க. என்னையா பண்ணுற இருப்பா? பாருங்க காய்ஸ் பாறை அருமையாக இருக்குது, வெறித்தனமாக இருக்குது. நமக்கு வந்து நீச்சல் தெரியாதுங்கிற ஒரே காரணத்தினால நம்ம இங்கேயே உட்காந்துட்டோம். நீச்சல் தெரியுறவங்க போய் நீச்சல் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அங்கே பாருங்கள் சரிதான் எவ்வளோ தூரம் போயிட்டாங்க. நம்ம வந்துட்டு இங்கே உட்காந்து வேடிக்கை மட்டும் பார்க்கலாம். நண்பர்களே இங்கே பாருங்கள், நம்ம இத்தனை நேரம் அந்த பாறையை பார்த்தோம். அந்த பாறை கொஞ்சம் தண்ணி நல்லா இல்லை. இங்கே பாருங்கள் அண்ணன் இருக்கிறாரு. அண்ணன் தான் நமக்கெல்லாம் கற்றுக் கொடுக்க போகிறார் நீச்சல். அங்கே பாருங்க இந்த பாறை தான் நண்பர்களே நம்மளோட செமையாக இருக்குது. பாருங்கள் எப்படி வியூ பாருங்க. இந்த பாறையில் வந்து ஆழமும் கம்மியாக தான் இருக்குது. எந்த உயிருக்கு சேதாரம் இருக்காது. நல்லா இருக்குது நண்பர்களே. அங்கே போகலாம். அப்போ நையப்புடை அங்கே நிறைய போகலாம். ஆள் பார்த்து இது பெரிய ஆழமான இறக்கமாக இருக்குது. தம்பி கரெக்டாக வண்டி ஓட்டிட்டு போயிடுவாப்புல. இதுதான் ரொம்ப டஃப்பான இடம். பாருங்க நம்ம பார்த்து எக்ஸலேட்டர் கொடுக்க தம்பி. அந்த லாஸ்ட்ல இதுதான் நம்ம முன்னாடி பார்த்த இடம். அந்த இடத்துல இப்போ நம்ம வந்திருக்கிறோம். இப்போ போய் என்ஜாய் பண்ண போகிறோம். அந்த என்ஜாய்க்கு நீங்களும் வாங்க. ஆல்ரெடி அவங்கெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டாங்க, எனக்கு வேண்டி இப்போ வராங்க. எனக்கு நீச்சல் தெரியாதுங்கிற ஒரே காரணத்தினால தம்பிக்கு இப்போ நீச்சல் படி கொடுக்க போகிறோம். நண்பர்களே நேரம் வந்தாச்சு. பிடிக்க வேண்டாமா? பிடிக்க வேண்டாம், நம்ம ஆழத்துக்கு இதுதான் கருத்து. இப்போ பாருங்க நான் பெரிய ஆழம் இருந்தாலும் இருக்கலாம். நீச்சலுக்கு ஓரளவுக்கு தெரியுமில்ல. அப்புறம் தரையடி நண்பர்களே நம்ம பேரு. ஒரு 5 நிமிஷம் வந்துடும். தண்ணி கூலிங் இல்லாத மாதிரி இருக்குது. ஆழமாக தான் கூலிங் இருக்கு. இது மேலே போல வெயிலே இருக்குல்ல. பக்கத்தால பாறையில் தான் குளிச்சாங்க. சரியான ஆழம்.
தில்லாலங்கடி சபரி. மிஸ்டர் தில்லாலங்கடி சபரி. ஆமா. தனியா போயிட்டு அங்கிள் அங்கிள் நானும் தங்குறேன் அங்கிள். நீ வீட்டுல தனியா போய் தங்கு. ஆர்கேவா ஓகேண்ணா. அண்ணா ரெடி. நான் ரெடி. இங்க போட்டு அடி விழுந்தா. பரவாயில்ல, ஒரு டைம் தானே. ஓகே. முதுகுல படக்கூடாது, மண்டையில போடுவானு. ஓகே போடு. 1 2 3. கதையில ஒரு மாற்றம். ஆழமே இல்லடா. அதுதான் பிரச்சனை. ஆழம் இருந்துச்சுன்னா தைரியமா போவோம். நண்பரே, தரையிலே இவ்வளவு நேரம் அடிச்சுட்டு நல்லா ஆரம்பிச்சிட்டாரு. நண்பர்களே, இப்போ வந்துட்டு யார் அதிக நேரம் தண்ணிக்குள்ள மூச்சு அடைச்சி இருக்கிற போகிறான்னு பார்க்கலாம். 1 2 3. இப்போ 100 அடிக்குள்ள போய் கல் எடுத்துட்டு வர போறா, பாத்துக்கோங்க. 100 அடி வண்டி இல்ல. இன்னும் நேரத்தில் போயிட்டா சபரி நீ. உண்மையிலே கல் எடுத்தாச்சு. இங்க இருங்க, கல் இருங்க, 2 கல் எடுத்தாச்சு. என்ன நடந்து வர்றான்.